காலையில சாப்பிடாம போறவங்க குழந்தைங்களுக்கு இந்த ஒரே ஒரு மில்க் ஷேக்கை மட்டும் கொடுத்து பாருங்க. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஸ்கூல் போயிட்டு வரைக்கும் அவ்வளவு எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுவாங்க. சோ வாங்க இந்த டேஸ்டியான ஹெல்த்தியான மில்க் ஷேக்கை எப்படி செய்யலாம்ன்றத பாத்திடலாம். சோ இந்த ஒரு மில்க் ஷேக்கை குடிக்கிறது மூலியமா சாயங்காலம் வரைக்கும் அவங்க சுறுசுறுப்போட நல்ல ஞாபக சக்தியோட இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க முகம் வந்து நல்ல பொலிவுடன் காணப்படுங்க. அவங்க ஸ்கின் எல்லாம் வந்து நல்ல க்ளோவா இருக்கும். சோ வாங்க இந்த ஹெல்த்தியான மில்க் ஷேக் செய்யறதுக்கு நம்ம முதல்ல வந்து செவ்வாழை பழம் தான் எடுக்க போறோம். செவ்வாழை பழம் ஒரு பழமே 10 ரூபாய் தாங்க. நான் வந்து 2 பழம் நீங்க எடுத்தீங்கன்னா 2 பேர் தாராளமா சாப்பிடலாம். அந்த அளவுக்கு வந்து டேஸ்டியா வந்து ரெடி பண்ண போறோம். சோ இது அப்படியே இருக்கட்டும். இப்ப அதுக்கு வந்து நம்ம பால் காய்ச்சிக்கலாம். நான் வந்து 1/2 லிட்டர் பால் காய்ச்சிறேன். ஆனா அதுல வந்து ஒரு ஆளுக்கு 1 கப் எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாம நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். சோ ஈஸியா வந்து காலையில பாத்தீங்கன்னா விடிய காத்தால ஸ்கூல் போறவங்களா இருக்கட்டும், காலேஜ் போறவங்களா இருக்கட்டும், ஆபீஸ் போறவங்களா இருக்கட்டும், ஏர்லி மார்னிங் 7 o'clock அவங்களால சாப்பிட முடியாது. இந்த மாதிரி ஒரு ஹெல்த் ட்ரிங்க் கொடுக்கும் போது என்ன ஆகும்னா சாயங்காலம் வரைக்கும் அவங்க எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு மத்தியானம் வரைக்கும் கூட அவங்களால அந்த சாப்பாடு சாப்பிடுற வரைக்கும் வந்து கொஞ்சம் கூட டயர்ட்னஸே ஆக மாட்டாங்க. இப்போ நம்ம இந்த மில்க் ஷேக் தயாரிக்கிறதுக்கு இன்னும் வந்து நல்ல சத்துள்ள பொருட்கள் நம்ம சேர்க்க போறோம். அது என்னென்னு பார்ப்போம். பாதாம் பருப்புல எக்கச்சக்கமான சத்துக்கள் இருங்க. இந்த பாதாம் பருப்பு சாப்பிடுறது மூலியமா எப்பயுமே நம்மள சுறுசுறுப்பா வச்சுக்கும். பிஸ்தா பருப்பு பாத்தீங்கன்னா இதுல அமினோ அமிலம் இருக்கிறதுனால மன சோர்வடையாம எப்பயுமே உங்களோட மூளை வளர்ச்சி வந்து ஃப்ரெஷ்ஷா எனர்ஜெட்டிக்கா இருக்குங்க. சோ இது ரெண்டுமே ஒரு 6-7 பருப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப செவ்வாழை பழம் சொல்லவே வேண்டாம். செவ்வாழை பழத்தை தொடர்ந்து உங்க குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடுறது மூலியமா உங்களோட ரத்த அணுக்களோட அளவு வந்து அதிகரிக்கும். ஹீமோகுளோபின் வந்து நல்ல இன்க்ரீஸ் ஆகிறத நீங்க கண் கூட பாக்கலாங்க. இதுல பொட்டாசியம் அதிகமா இருக்கிறதுனால நம்ம இதயம் தொடர்பான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து சரியாகுதுங்க. இதயம் வந்து நல்ல சீராக இயங்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றாங்க. சோ அப்படிப்பட்ட செவ்வாழை பழம் தான் நம்ம வந்து இன்னைக்கு 2 பழம் இதுல எடுத்துக்க போறோம். மேலும் இந்த செவ்வாழை பழத்துல அதாவது இரும்பு சத்தும் இருக்கு, நார்ச்சத்தும் இருக்குது. இதுல நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதுனால குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மலச்சிக்கல் இது எல்லாமே வந்து ரிலீஃப் ஆகுதுங்க. சோ இப்படி ஒரு ஹெல்த்தியான இந்த மில்க் ஷேக்கை குடிக்கிறது மூலியமா அப்புறம் எப்படிங்க எனர்ஜெட்டிக்கா இல்லாம இருக்க முடியும். சோ நம்ம 2 அதாவது செவ்வாழை பழத்தை இந்த மாதிரி பீசஸ் தான் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன். பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு மட்டும் காலையில வந்து எடுத்துட்டேன். சோ இந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். சோ இது அப்படியே இருக்கட்டும். இந்த டேஸ்டான மில்க் ஷேக்கோட நான் ஒரு 1/2 மூடி தேங்காய் மட்டும் எடுத்துக்கேன். ஒரு தேங்காயோட விலையே 10 ரூபாய் தான். நம்ம 1/2 மூடி தேங்காய் போது ஒரு 5 ரூபாய் தான் வரும். இந்த தேங்காயை வந்து ஃபர்ஸ்ட் பால் 2வது பால் வந்து நம்ம திக்கா வந்து அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் பால் சாப்பிடுறது மூலியமா வயிற்று புண்ணுல இருந்து குடல் புண்ணுல இருந்து எல்லாமே சரியாகுங்க. உடல் வெப்பத்தை குறைக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உங்க எலும்புகளுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்க கொடுக்கும். முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. சோ இந்த தேங்காய் பாலை டெய்லி நம்ம சாப்பிடுறது மூலியமா இது மூலியமாவும் நம்ம சுறுசுறுப்பா இருக்கலாம். சோ நம்ம இன்னைக்கு சேர்த்திருக்க அத்தனை பொருளுமே ரொம்பவே எனர்ஜெட்டிக்கா ஹெல்த்தியான பொருட்கள். இதோட சத்துக்களையும் நான் சொல்லியிருக்கேன். சோ இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நம்ம தேங்காய் பால் மட்டும் எடுத்துட்டோம்னா அவ்வளவுதான். இதெல்லாம் ஊற வச்சதை அப்படியே நம்ம எடுத்துட்டு இந்த தேங்காய் பாலை அப்படியே இருக்கட்டும். இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜார்ல இப்ப அரைக்க போறோம். இப்ப பாருங்க கடைசியா ஒரு பொருள் சேர்க்க போறோம். அதுதான் பூசணி விதைகள். இது வந்து நான் எப்பயுமே வாங்கி வச்சிருப்பேங்க. என்னோட குழந்தைங்களுக்கு எப்பயுமே மில்க் ஷேக் செய்யும் போது இந்த பூசணி விதைகளும் ஒரு 6-7 விதைகள் வந்து இதுல நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பூசணி விதைகள்ல பாத்தீங்கன்னா மெக்னீசியம் சிங்க் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. குழந்தைங்க மாணவர்கள் வந்து எப்பவுமே வந்து படிக்கிறது வந்து மறந்துடாம இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இப்ப நம்ம இதுல வந்து 1 கப் வந்து தேங்காய் பால் சேர்த்துட்டு இதுல நாட்டு சக்கரை 2 ஸ்பூன் சேர்த்துட்டு இப்ப நல்லா எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டோம். அவ்வளவு ஒரு கிரீமியா இருக்குங்க. சோ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த மில்க் ஷேக்கு வந்து உங்க பசங்க அடிக்டே ஆயிருவாங்க. நோ சொல்ல மாட்டாங்க. இனிமேல் காலையில ஃபுட்டு இதை மட்டும் 30 நாள் தொடர்ந்து கொடுத்தீங்கன்னா உங்க பசங்க அறிவாவும் இருப்பாங்க, அதே டைம் சுறுசுறுப்போடு இருப்பாங்க, அழகாவும் இருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து ஸ்கின் வந்து க்ளோ கொடுக்கும். இப்ப நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கோம். நல்லா வரங்க கிரீமியா இருக்கு. இப்ப மறுபடி வந்து சின்ன டம்ளர்ல 1 டம்ளர் பால் வந்து தேங்காய் பால் இப்ப சேர்த்திருக்கோம். அதே மாதிரி 1 கப்பு வந்து சின்ன கப்ல 1 கப்பு வந்து காய்ச்சி ஆற வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அந்த பால் சேர்த்துட்டு இப்ப நல்லா கலந்து விட்டுடலாம். இது வந்து உடம்போட குளிர்ச்சி அதாவது சூட்டை தணிக்கிறதுக்காக இதுல கடைசியா ஒண்ணு சேர்க்க போறோம். அதுதான் சப்ஜா விதைகள் நான் ஊற வச்சிருக்கேன். சோ அதையும் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு இதை நீங்க சில்லுன்னு ஃப்ரிட்ஜ்ல வச்சு சர்வ் பண்ணலாம். சில்லுன்னு சர்வ் பண்ணும்போது பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. லைட் கூலிங்ல நீங்க தாராளமா கொடுக்கலாம். இந்த பாருங்க சப்ஜாவை தான் நான் ஊற வச்சிருக்கேன். சோ இதை முன்னாடியே நம்ம ஊற வச்சுட்டோம்னா சீக்கிரமா ரெடி பண்ணிடலாம். இப்ப நான் ஊற வச்சிருக்கனால ஒரு 2 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த சப்ஜாவை தான் புஷ்னு ஊறிடுச்சு. இப்ப இதோட ஆட் பண்ணி இன்னைக்கு உள்ள காலகட்டங்கள்ல வந்து எல்லாமே ஜங்க் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட் வாங்கி சாப்பிடுற காலத்துல உங்க குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாவும் ஊட்டச்சத்து உள்ள ஒரு சூப்பரான டேஸ்டியான மில்க் ஷேக்கை கொடுக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா பசங்க நல்லா படிச்சு சுறுசுறுப்போடு எப்பயுமே எனர்ஜியா உங்க பசங்க இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இது போல அத்தனை சத்துக்கள் மிகுந்த இந்த ஒரு இயற்கையான ஆரோக்கியமான ஹெல்த்தி ட்ரிங்கை வந்து கொடுங்க. சோ நான் அப்படிதான் என் பசங்களுக்கு மார்னிங் வந்து எப்பயுமே சாப்பிடாம காலேஜ் ஸ்கூலுக்கு கிளம்புவாங்க. சோ அவங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கலாம். அதே மாதிரி ஆபீஸ் போறவங்களுக்கும் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை தவிர்க்கிற அத்தனை பேத்துக்குமே இதை வந்து நீங்க ஒரு ஹெல்த்தி ட்ரிங்கா கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாப்பிட்டு எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க. சோ இன்னைக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த சூப்பரான வித்தியாசமான ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. அப்புறம் என்னங்க காலையிலே பசங்க படிச்சு களைப்பாறவங்களா இருந்தாலும் சரி, காலையிலே போயிட்டு வேலைக்கு போயிட்டு
சாப்பிடாம போயிட்டு ஈவினிங் வர உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் இந்த பயனுள்ள ஹெல்த்தி ட்ரிங்க் வீடியோவை நீங்க சேவ் பண்ணிட்டு நிறைய ஷேர் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.